ஷே விஷ்ணு பிரமா நாய்க்குட்டியை பூரா தூக்கி தூக்கி போட்டு அணைக்கான் கர்ணக்குலை ஊசி போட்டு சில இடங்களில் வார்டுகளில் சென்னை மெட்ராஸிலேருந்து டெல்லி வரைக்கும் கொள்ளுதான் சாபத்தை விடுது சாபத்தை அதான் இந்த நாய்க்குட்டி தான் சாப விடணும். இந்த மானிட பேரை கொல்றது, இவன் சாவுறது, இவன் குடும்ப நாசமாக போகிறது எல்லாமே அந்த நாய்க்குட்டி தான் அந்த அந்த வாக்கு விடணும். நாய்க்குட்டி அதுக்கு தான் கால பைரவரா பூமியில் போய் நில்றா, எல்லாம் நின்று காவல் காத்துக்கோங்க அப்படின்னு கணக்கு விட்டார். கடவுள் போட்ட கணக்குடா, தப்பாது, முக்கால் சத்தியம். அடிச்சிட்டான், கெவுளி அடிச்சிட்டு. அப்போ எல்லாம் கணக்கு போட்டவுடனே எல்லாம் முன்னாடி இருப்பாங்க, எல்லாம் வாயிலாச்சவங்க வந்து அந்த கணக்கு கேட்பாங்க. அவங்களுக்கே காதில் கேட்கும், ஒரு இஞ்சில் பள்ளி இருந்தாலும் காதில் கேட்கும். ஏண்டா பைப்பேலா அழிக்க வந்த பைப்பேலா, கடைசி அதை அழிக்க வந்துட்டியலடா. அந்த இரக்கம் உள்ளவன் ஆணும் பெண்ணும் அதுக்கு தர்மம் பண்ணுதான்ல, அவன் குடும்பம் வளரும், அவன் குடும்பம் தப்பிக்கும், நோய் வராது, எதுவுமே வராது, நோய் வராது. அவனை காற்று புயல் நிலநடுக்கத்தில் வந்தாலும் அவன் தன்னால் அது நாய்க்குட்டியே காப்பாற்றிடும். வா வெளியே வா, எனக்கு பசி அமர்த்தின ஒன்று நான் காப்பாற்றணும், எனக்கு நான் இருக்கிற வரைக்கும் நீ சாப்பாடு கொடுக்கணும்னு அது காப்பாற்றும். அந்த டைமில் தப்பு செஞ்சவன் போனவன் ஆணும் பெண்ணும் தமிழ்நாடு முழுக்க நிறையா போகும், நிறையா சாவுவான். டெல்லியில் மகாராஷ்டிராவில் சாவுவான், மும்பையில் சாவுவான், ஊழலப்பட்ட மாநிலத்திலையும் சாவுவான். டெல்லி நீதிமன்றம் இராது, அதை கூடிய சீக்கிரமாக தண்ணியிலே ஒன்று முழுகும். பிரம்மா விஷ்ணு கணக்கு போடுறத புரிஞ்சுக்கோ, ஒன்று தண்ணியிலே முழுகும். அடிச்சிட்டான், தண்ணின்னு சொன்னவொடனே அடிச்சிட்டான். கணக்கு அந்த கணக்கை பாயிண்ட் அங்கே அந்த கணக்கு முடிப்பார். மறுக்கா பக்கத்திலே அடிக்கான். என்ன காரணம்? போடியா கணக்கை போடுங்க, அந்த கணக்கை நீதிமன்றத்தை அதை முடிக்கணும். அது ஒன்று தண்ணியில் போகும், இல்லையா நிலநடுக்கத்தில் நொறுக்கி விடுவார். அடுத்தாப்பில் நோய்க்காட்டில் நோய் வந்து நொறுக்கி விடுவார். ஒரு கருப்பு ஆடைகள் உள்ளே உட்கார முடியாது, கருப்பு ஆடைகள்லாம் நொறுங்கி சுக்கு சுக்கா ஆக்கி குளோஸ் பண்ணிடுவார். கருப்பு ஆடைங்கிறது யாருன்னு தெரியுதா? முக்காடு தொப்பி தாடி 7 செம்மம் சேட்டை செஞ்சவன். 7 செம்மத்திலையும் சேட்டை செஞ்சு இந்த செம்மத்தில் நாய் அழிக்க வந்த தீர்ப்பு கொடுத்தது தவறுதல் தவறுதல் தவறுதல், முக்கால் சத்தியம். தீர்ப்பு கொடுத்தது தவறுதல் தவறுதல் தவறுதல். இந்த தவறுதலாக அடிபட்டு எல்லாமே போயிடும். காலையிலே அதுகளுக்கு கடவுள்கிட்ட வந்து கேட்கு, பாடுறா வாயில்லாத ஜீவன், பாடுறா முட்டாப்பைகளா, காலையிலே வந்து பாருங்கடா முட்டாப்பைகளா. காலையிலே கடவுளை வந்து எல்லா ஜீவனையும் காப்பாற்றுறதுக்காக இந்த வந்து நாங்கள் கணக்கு போடையில் 2 பேர் வராங்க. என்ன காரணம்? பாடுறா முட்டாப்பைகளா, அறிவெட்ட முட்டாப்பைகளா, காமுட்டாப்பைகளா. அது வந்து கேட்க எல்லா உலகத்தில் பூரா காப்பாற்றுங்க கடவுளேன்னு காப்பாற்றுங்கன்னு கேட்கு. முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்கோங்கடா, கணக்கு போட்டாச்சுடா.